அடுத்து அந்த கதையில என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளா ஹீரோயின் இந்த ஒரு நாளுக்கு தான் காத்துட்டு இருந்தா. ஆனா சடனா ஹீரோ இப்படி வந்து நம்ம ஒன்ன தூங்கலாமான்னு கேட்கும்போது அவளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றதுனே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் சரின்னு சொல்றா. ஹீரோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அப்படியே சுத்தி முத்தி பார்க்க, என் ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்கும், முதலே சொல்லியிருந்தா நான் க்ளீன் பண்ணியிருப்பேன்னு சொல்ல. இல்ல, உங்க ரூம்ல அப்படியே உங்களோட ஸ்மெல்லே வருது, ரொம்பவே நீட்டா வச்சிருக்கீங்கன்னு சொல்ல. ஸ்மெல்லா அப்படின்னு அவளையே மோந்து பார்க்குறான். அப்ப ஹீரோ அங்க வச்சிருந்த ஒரு புக்க பார்த்து, இது என்ன புக்கு, என்ன கதை இதுன்னு கேட்கா. ஹீரோயினுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்களும் கேளுங்க மக்களே. ஒரு ஊர்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கப்பல் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் வைஃப் என்ன சொல்றான்னா, அவளுக்குன்னு பிரைவேசியா ஒரு ஸ்பேஸ் வேணும்னு கேட்குறான். அதுக்காண்டி ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா தனியா ஒரு ரூம் கட்டி தந்துடுறாரு, அவளுக்காக மட்டுமேன்னு. ஆனா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவ யாருக்குமே தெரியாம ஒரு சீப் மோட்டல்ல ரூமை புக் பண்ணி டெய்லியும் அங்க போவான். 1 மணி நேரம் தனியாவே இருப்பான். அவ எந்த தப்பும் அங்க பண்ணல. ஜஸ்ட் அவளுக்குன்னு, அவளுக்கு அதுல என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா அதுக்காக மட்டுமே டெய்லி 1 ஹவர் போயிட்டு வரா. அப்படி அவ புக் பண்ணிட்டு போறது அந்த ரூம் நம்பர் 19 தான் இந்த கதையோட பேரும் அப்படின்றத அவ சொல்லி முடிக்க, ஹீரோவுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஏன்னா அவனை பொறுத்த வரையில அந்த வைஃப் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஃப்ரீடம் பறிக்கப்பட்டுரும். அதனால எந்த தப்பும் பண்ணாம, யாரையும் ஹர்ட்டும் பண்ணாம, ஜஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனிமையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு வராங்கன்னா, அதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் பாராட்டுறான். ஆனா ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட்டா நினைக்கிறான். அவள பொறுத்தவரையில இது ஒரு சேட் ஸ்டோரியா அவ பார்க்குறா. எல்லாமே இருந்தும், பெர்ஃபெக்ட்டா கப்பலா இருந்தும், அவளுக்கு அங்க சந்தோஷமே இல்ல. அப்புறம் அந்த கதைய படிக்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வந்ததுன்றதும் சொல்றா. சரி லேட் ஆச்சு, நம்ம தூங்கலாமான்னு அவங்க தூங்குறதுக்கு புறப்படுறாங்க. அந்த நேரம் அங்க பில்லோ இல்லன்னு பார்த்து ஹீரோ பில்லோ எடுக்க போறான். அவன் வர்றதுக்குள்ள ஹீரோயின் கண்ண மூடியிருக்கிறான்னு பார்த்து, நீங்க தூங்கிட்டீங்களான்னு கேட்க, அவ அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்ல மாட்டிக்கிடுறான். அந்த குட்டி பெட்ல அவங்க 2 பேருமே ஒண்ணா தூங்குறாங்க. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர பார்க்க, நான் உங்கள ஹக் பண்ணலாமான்னு ஹீரோ கேட்க, பண்ணலான்னு அவ சொன்னதும் அவன் ஹக் பண்றான். நான் உங்கள கிஸ் பண்ணலாமான்னு ஹீரோயின் கேட்க, அவன் ஆமான்னு சொல்ல 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர கிஸ் பண்றாங்க. கண்டிப்பா இந்த நிமிஷம் இது அவுட் ஆஃப் லவ் நடக்குதான்றது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ரியலைசேஷன் இன்னும் இல்ல தான். ஆனா இந்த நிமிஷம் இது அவங்களுக்கு சரின்னு படுது. அதனால அது பண்றாங்கன்ற மாரி ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. அடுத்த நாள் காலையில ஹீரோ எந்திரிச்சதும் ஹீரோயின பார்க்க, அவ நல்லா கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா. அத நோட் பண்ண ஹீரோ அப்படியே பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம நேரா போறான். போயிட்டு கிச்சன்ல என்ன சமைக்கிறதுன்னு இன்டர்நெட்ல தேடுறான். அப்புறம் எதையோ கண்டுபிடிச்சு என்னமோ சமைச்சு வச்சுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்புறான். அடுத்து நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சதும், அடா லாஸ்ட் நைட் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறான். இவங்க நல்லா கிஸ் பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷம் வரேன்னு ஹீரோ வெளியே போவான். போயிட்டு கிச்சன்ல 2 கோக்கையும் எடுத்துட்டு ரூம்குள்ள வந்து பார்க்க, அவ அதுக்குள்ள நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுறான். எப்படி எழுப்பி விடுறதுன்னு அவன் எழுப்பாமலேயும் விட்டுறான். இப்ப நினச்சு பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. நல்ல குவாலிட்டியான நைட்டு இப்படி மோசமாக்கிட்டோமே அப்படின்னு வருத்தத்தோட அவ வெளியே வந்து பார்க்க, கிச்சன்ல ஹீரோ அவளுக்காக ஏதோ டிஷ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒரு பைட் எடுத்து சாப்பிட அது வேகவே இல்லை. இருந்தாலும் அவளுக்கு அந்த எஃபர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறா. அப்புறம் அவ கஃபேக்கும் போறா. அங்க பொக்னாமா ஒரு பிசினஸ் கார்டு கொடுக்க, என்ன இதுன்னு கேட்க, ஒருத்தவங்க உங்களை தேடி வந்தாங்க, நீங்க இல்லைன்னு சொல்லி கார்டு கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னதும் இவளுக்கு மறுபடியும் எழுதணுமா அப்படின்னு நினைக்கும் போது அந்த பழைய ட்ராமா தான் ஞாபகத்துக்கு வருது. மறுபடியும் அந்த சகதியில நான் கால் வைக்க மாட்டேன்னு அவ அந்த கார்டை தூக்கி குப்பை தொட்டியில போட, யாரோ வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தா இது ஹீரோயினுக்கு இயரிங் போட்டு விடுவா இல்லையா, அந்த லேடி தான். இவ பேரு ஜங்மின். இவ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஓவா இருக்கா. இவங்க கம்பெனில இருந்தா யாரோ டைரக்டர் வந்து இங்க பிசினஸ் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றான். அது கூடவே ஹீரோயினோட ஸ்கிரிப்ட் அவங்க கம்பெனிக்கு வந்திருக்கு. அதை படிச்சு பார்த்த ஜங்மின்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஆஸ் ரைட்டரா அவளுக்கு ஒரு ஜாப் ஆஃபரும் கொடுக்குறா. ஆனா ஹீரோயின் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்றா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டைம் பாஸ் ஆகலைன்னு சும்மா இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறான்னு சொல்கிறான். நீங்கள் ஏன் இதை ஒரு காரணமாக சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் ஒருவேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா
கண்டிப்பா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவ பிசினஸ் கார்டை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ அப்புறம் ஹீரோயின் பஸ்ல ஒண்ணா வீட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு ஹீரோ கேட்க, நல்லாவே போச்சு. ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பிசினஸ் கார்டு கொடுத்தாங்கன்னு அதை காட்டிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த கார்டுல போட்டிருந்த ஜங்மின் பேரை பார்த்து ஹீரோவுக்கு லைட்டா சர்ப்ரைஸ் ஆச்சு. ஏன்னா ஹீரோட எக்ஸ் பேரும் ஜங்மின் தான். ரொம்ப யோசிச்சு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து ஹீரோயின் அடுத்த நாளே ஜங்மினை மீட் பண்றா. ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு அவ ரெடியா இருக்கேன்னு சொல்றா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை டீல் பண்ணும், அப்புறம் தான் எனக்கு ரிலீஃபா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்னதுன்னு அவ கேட்க, இப்பதான் ஹீரோயினுக்கு நடந்த அந்த செக்ஷுவல் அசால்ட்டை பத்தி அவ ஓப்பனா எல்லா விஷயத்தையும் சொல்றா. இதை கேட்டு ஜங்மின் ரொம்பவே ஷாக் ஆறா. ஓ, அப்ப ரைட்டிங் குவிட் பண்ணதுக்கு இதான் காரணமான்னு கேட்கா. ஆமான்னு சொல்ல, சரி அப்போ நம்ம கிட்ட ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று அவன் மேலே கேஸ் போட்டுடலாம், ரெண்டாவது அந்த ஆளையே தூக்கிடலாம். சொல்லுங்க என்ன பண்ணலான்னு கேட்கா. அடா நீங்கள் சியோன்னு நினச்சேன், டான் எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு அவ்வளோ சொல்ல, ஆக மொத்தம் இவங்களுக்குள்ள ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து அவங்க லஞ்ச் சாப்பிட போகிறாங்க அண்ட் அவங்களோட கான்வர்சேஷன் அடுத்த லெவலுக்கு போகுது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, போல்டாக இருக்கீங்க, அப்புறம் இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு ஹீரோயின் கேட்க, ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். காலேஜ் படிக்கும்போது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். நாங்கள் லிவ்இன்ல தான் இருந்தோம். நான் ப்ரெக்னென்ட்டும் ஆனேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் கொஞ்ச நாளில் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அண்ட் அதனால எங்களுக்கு பிரேக்கப்பும் ஆயிட்டு. அவனோட ஃபேமிலிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு அவங்க அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. அதனால நடந்தது என்னவோ நல்லதுக்கு தான்னு நானும் விலகிட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிஜமாவே இது ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி தான். அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணுமேன்னு அவன் ஃபோன் பண்ணி பார்க்க, அவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். நாட் ரீச்சபிள் வேற வருது. என்னவா இருக்கும் அப்படின்னு இவனும் பயந்து அப்படியே தேடி வெளியே வரான். இந்த பக்கம் இவங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு தண்ணி அடிச்சு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டே காரில் வந்துக்கிட்டு இருக்கா. இதான் எங்கள் நெய்பர்ஹுட்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஜோரா உச்சா வருது. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிடுறா. நம்ம வண்டிக்குள்ளேயே என்ன உட்கார்றதுன்னு இவ கீழே இறங்கி அப்படியே லைட்டாக ஸ்ட்ரிச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவும் அந்த வழியா வரான். 2 பேரும் அட் அ டைம்ல ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. உள்ள போன ஹீரோயினோ வெளியே வந்து பார்க்க இவங்க ரியாக்ஷனை பார்த்து அப்படியே அங்கேயே ஸ்டக்காகி நின்றுடுறா. ஆக்சுவலி யாருமே இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவளுக்குள்ள சந்தேகம் ஏற்படுது. அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு அவள் வேண்டிக்கிறா. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு இப்படி எக்ஸை ரோட்டில் மீட் பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்போ ஜங்மின் தான் உளர ஆரம்பிக்கிறான். ஹாய், நல்லா இருக்கியா? நான் வேலை விஷயமா தான் இங்கே வந்தேன். இதோ இதான் என்னோட பிஸ்னஸ் கார்டுன்னு அந்த கார்டையும் கொடுத்துட்றான். அவன் எதுவுமே பேசாமல் வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினோட சந்தேகம் உண்மைதான அவ உணர்றான். ஆனா அது எதுவுமே காட்டிக்காம ஜங்மின் கிட்ட வந்து, என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன், லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நைட் நேரம்ல நீங்க ஜாக்கிரதையா போங்கன்னு அவங்க பாய் சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோவுக்கு சுத்தமா நிம்மதி இல்லை. மறுபடியும் கால் பண்ணி பார்க்க இந்த தடவை ஹீரோயின் எடுத்துடுறா. என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, இங்கே தான் இருக்கேன்னு அவ சொன்னதும் எங்கன்னு திரும்பி பார்க்குறான். பின்னாடி தான் நிற்கிறான். ஃபோன் சைலண்ட்ல இருந்ததுனால அவளுக்கு தெரியலன்னு சொல்ல, சரின்னு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. இன்னைக்கு ஹீரோ ஹீரோயினுக்காக பிளாக் டீ போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுக்குறான். அது கூடவே இன்னைக்கு நம்ம ஒன்றா தூங்கலாமான்னு கேட்க, யோசிச்சு பார்த்த ஹீரோயின், வேணாம், இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், டயர்டாக இருக்கிற அன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே கொட்ட விடுவேன், ஸோ உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால தனியாகவே தூங்கலான்னு சொல்ல, ஸோ சேட். அடுத்த நாள் ஆகுது. இவங்க பேசி வச்ச மாதிரியே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே செக்ஷுவல் அசால்ட்டுக்கான கேஸ் போட போகிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும், கேள்விலாம் கேட்பாங்க. நீங்கள் ஓகே தானே அப்படின்னு ஜங்மின் கேட்க, நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறான். அது கூடவே அவங்க பார்ட்னர்ஷிப்கான கான்ட்ராக்டையும் இன்னைக்கு சைன் பண்ண போகிறாங்க. அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அப்போ எதிர்பார்த்ததை விட சேலரி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல,
அடா! அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. எதிர்க்கட்சிகிட்டயே நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படின்னு ஜங்மின் கேட்க, நீங்க ஒண்ணும் எனக்கு எதிரி கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்றா. பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க லஞ்சுக்கு போறாங்க. ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப சோகமா இருக்கா. அவ ஃபேஸ பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவளுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கு. அது ஃபைனலி அவ வாய திறந்து கேட்டுடுறா. ஒருவேளை உங்க எக்ஸ நீங்க இப்ப மீட் பண்ணீங்கன்னா, எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்க, ஜங்மின்க்கு இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங் கொஸ்டின். ஏன்னா ரீசென்ட்டா தான் அவ எக்ஸ மீட் பண்ணா. இப்ப எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்குறீங்க? என்ன ஆச்சு அப்படின்னு அவளும் கேட்க, ஃபைனலி நம்ம ஹீரோயின் உண்மைய சொல்றா. என்னோட ஹஸ்பண்ட் பத்தி நான் சொல்லவே இல்ல. உங்களோட எக்ஸ் சேகி இருக்கார்ல, அவரு தான் என்னுடைய கணவர்ன்னு சொல்றா. இத கேட்டு அவளுக்கு செம ஷாக் ஆகுது.